அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம், பொத்தனூரிலிருந்து. சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்கள் குலதெய்வம் எது அல்லது குலசாமி எது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குலதெய்வ வழிபாடும் குலசாமி வழிபாடும் சிறப்பாக இருந்தால் மாதம் ஒரு முறையோ 3 மாதத்திற்கு ஒரு முறையோ வருடம் ஒரு முறையோ இந்த குலதெய்வத்தை சென்று வழிபட்டு வந்தால் 100 ரூபாய் முதலீடு செய்தால் கோடி ரூபாய் அவர்கள் அள்ளி கொடுப்பார்கள். தொழிலில் வருமானத்தை சிறப்பாக தருவார்கள். அந்த வகையில் உங்கள் குலதெய்வம் எது? பலருக்கு தெரிந்திருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். இப்போது மேஷ லக்கணம் போட்டிருக்கோம். அந்த மேஷ லக்கணத்தில் இருந்து 5ஆம் இடம் சிம்ம லக்கணம். அந்த சிம்ம லக்கணத்தில் இருக்கக்கூடிய சிவனும் அம்மனும் உங்கள் குலதெய்வம். உங்கள் லக்கணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த லக்கணத்துக்கு 5ஆம் வீடு தான் உங்கள் குலதெய்வ வீடு. அடுத்து ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்துக்கு 5ஆம் வீடு கன்னி லக்கணம். இந்த கன்னி லக்கணத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், லட்சுமி, கன்னிமார், இதுதான் உங்கள் குலதெய்வம். அடுத்து மிதுன லக்கணம். இந்த மிதுன லக்கணத்திலிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி, பெருமாள், அம்மன், இதுதான் உங்கள் குலதெய்வம். அடுத்து கடக லக்கணம். கடக லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி, சுப்பிரமணியர், இதுதான் உங்கள் குலதெய்வம். அடுத்து சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கோகுலக்கண்ணன், கிருஷ்ணன், இதுதான் உங்கள் குலதெய்வம். அடுத்து கன்னி லக்கணம். இந்த கன்னி லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி, காளியம்மன், இதுதான் உங்கள் குலதெய்வம். அடுத்து துலா லக்கணம். துலா லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி, காளியம்மன், இதுதான் உங்கள் குலதெய்வம். அடுத்து விருச்சக லக்கணம். விருச்சக லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கண்ணன், கோகுலகிருஷ்ணன், இதுதான் உங்கள் குலதெய்வம். அடுத்து தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி, சுப்பிரமணியர், இதுதான் உங்கள் குலதெய்வம். அடுத்து மகர லக்கணம். மகர லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி, பெருமாள், அம்மன், இதுதான் குலதெய்வம். அடுத்து கும்பலக்கணம். கும்பலக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், லட்சுமி தேவி, கன்னிமார், இதுதான் குலதெய்வம். அடுத்து மீன லக்கணம். இந்த மீன லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையோரம் நீர் ஓடைகளில் அமர்ந்திருக்கக்கூடிய பார்வதி, பரமேஸ்வரன், பெண் தெய்வம், இதுதான் உங்களுடைய குலதெய்வம். இப்போது 5ஆம் இடம் குலதெய்வமாக இருந்தாலும் உங்கள் லக்கணத்தில், இப்போ உதாரணத்துக்கு மேச லக்கணத்தில் கருப்பண்ண சுவாமி, சுப்பிரமணியர் இருக்கார். இவங்களை இஷ்ட தெய்வங்களாகவும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சிவனையும் அம்மனையும் குலதெய்வங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக லக்கணத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தையும் வணங்கி கொண்டு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குலதெய்வங்களையும் வணங்கி கொண்டு வந்தோமே என்றால் பல வகையில் சகல ஐஸ்வர்யம், செல்வம், தனதானி யோகத்தை குலதெய்வங்கள் தந்துவிடும். நன்றி, வணக்கம்.